18 வயசாகி போச்சு. அதுவும் பையன் ரூம்ல. அவன் என்ன நினைப்பான் நம்மள? ஷேய், நீ வந்து என் மேல விழுந்துட்டு என்ன சொல்றியா? ஆமா ஆமா ஆமா, இவர் பெரிய மன்மதரு. இவர் மேல வேற வரைஞ்சு கட்டிட்டு வந்து உழறாவ. நான் பாட்டுக்கு செவனேன்னு வெளியே போயிட்டு இருந்தேன். என்ன பின்னாடி பிடிச்சி தள்ளி விட்டது நீங்க தானே? என்னது, பின்னாடி தள்ளி விட்டனா? ஆமா, நான் பாட்டுக்கு ரூமுக்கு வெளியால இப்படி போயிட்டு இருந்தேன். பின்னாடி ரூம் உள்ள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பேச்சு பேசுறீங்க, நல்ல பேச்சு. ஏய், என்ன உளர்ற? ஏய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உன்னை பின்னாடி தள்ளி விட்டேன்னு சொல்ற, போறவே எப்படி உன் முன்னாடி வந்து நிப்பேன்? நீ உள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி உள்ள வர முடியும்? நான் என்ன மந்திரமா பண்ண? மந்திரம் செஞ்சாலும் செய்விய. ஏய், நான் உன்னை தள்ளி விடல. என்ன நீங்க தள்ளி விடலையா? அதான் சொல்றேன்ல, ஒருத்தர் பின்னாடி வந்து தள்ளி விடுறாங்க, நீ போய் முன்னாடி விழுற. அப்படி எப்படி முன்னாடி வர முடியும் சொல்லு? ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஒரு என்னை யாருங்க பின்னாடி இருந்து தள்ளது? ஆனா நான் வரையில எனக்கு பின்னாடி தியா தான் வந்தா. அவ அவ என்னதுக்கு என்ன தள்ளணும்? அவ அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாளே. ஒரு யாரு என்ன தள்ளனா? எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. நீயா வேணுனே வந்து விழுந்துட்டு யாரோ தள்ளி விட்டாங்கன்னு போய் சொல்லி தெரியற. என்னடி, மாமா மேல அம்புட்டு பிரியமோ? ஆசைதான். இந்தாருங்க, நான் ஒண்ணு வந்து உங்க மேல விழல. அப்படியே விழணும்னு ஆசை இருந்தாலும் புள்ள இருக்க அந்த ரூம்ல வந்து விழுவேன். கொஞ்சம் கூட அறிவு இல்லை உங்களுக்கு. அவன் வேற என்ன நினைச்சானோ தெரியல, ஒரே அசிங்கமா போச்சு. அவன் என்ன நினைப்பான்? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டான். சரி, எனக்கு தூக்கம் வருது. ஏங்க, என்னம்மா? நிஜமா நீங்க பிடிச்ச தள்ளலையா? ஏடி, உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா என்ன? நான் தான் இவ்வளவு தூரம் உனக்கு நடந்த விலாவரியா சொல்றேன். அப்புறம் மறுபடியும் என்னைய சந்தேகப்படுறியா? உன் பின்னாடி பிடிச்சி தள்ளிட்டு டக்குன்னு எப்படி முன்னாடி வர முடியும்? நீ விழுந்தப்ப ஏன் மேல தானே வந்து விழுந்தா? ஆமா, ஆனா யாரோ பிடிச்சி தள்ள மாதிரி தாங்க இருந்துச்சு. சரி, இந்த நடு சாமத்துல இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். வந்து பாடு. ஒரே கலப்பா இருக்கு. ஏண்டி, அங்க நின்று என்னத்தான் யோசிச்சுட்டு இருக்கா? வந்து பாடு. இந்த கால் தடுமாறி நீ ஏன் விழுந்திருப்ப? தள்ளிவிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றது பிரம்ம. யாரும் உன்னை பிடிச்சி தள்ளலாம் இல்ல, நீ அதான் விழுந்திருக்க. வயசாயிடுச்சுல்ல? யாருக்கு வயசாயிடுச்சு? இந்தாங்க, நான் அடிச்சு சொல்லுவேன். நானா ஒண்ணும் விழல, யாரையும் என்ன தள்ளினவ. நான் தள்ளி தான் வந்து விழுந்தேன். அம்மா, சரியான தூக்கம் வருது. ஏதோ இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். வந்து பாடு. இவிய தள்ளல, தியாவும் தள்ளி இருக்க மாட்டா. ஒரு யாரு என்ன தள்ளினது? ஒருவேளை காத்து கருப்பு ஏதாவது ஒருவேளை இருக்குமோ? பேசாம போய் படுத்துக்கோ. ராத்திரி வந்து படுத்த அவசரத்துல தண்ணி எடுத்துட்டு வர மாட்டேன்னு தண்ணி தாங்க எடுக்குது. கோத்தையில போகவும் பயமா தான் இருக்கு. என்ன பண்ற, தண்ணி தாங்க எடுக்குது. இவிய வேற நல்லா தூங்குறாவ. சரி, நம்ம வீடு தானே, இங்க என்ன பயம்? போய் எடுத்துட்டு வருவோம். என்ன சத்தம்? தண்ணிய குடிச்சிட்டு கடகடன்னு ஓடிடுவோம். ஐயோ, இதுக்கு மேல எங்க நின்னா நமக்கு சரி வராது. அதான் முப்பாத்தா காலையத்தான் என்ன காப்பாத்தாத்தா. கண்ணை இறுக்கி மூடிக்குவோம், ஒன்னும் ஆகாது. என்ன இது? ஒரு வச்ச கயிறு கீழே கிடக்கு. எப்படி கீழே விழுந்தது? நீ நேத்து துரத்திட்டு போனியே, அந்த பூனையோட வேலையா இருக்கும். ஆமாவா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ நிஜமாவே பூனையை தான் துரத்திட்டு போனியா? ஆமா. பாத்தியா, நேத்து நைட்டு பூனை வருதுன்னு சொன்ன, உர வச்ச தயிரை குடிச்சிட்டு போகுதுன்னு சொன்ன.
அப்போ அதை பத்திரமா எடுத்து வைக்கணும்ல, இப்படியா வச்சுட்டு போவ? அதான் பூனை குட்டி இடிச்சட்டுக்கு. அப்படிதான் நானும் நினைக்கேன். ச்சே, உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு மீனா. நைட்டு பூனையை துரத்துற, ஃபியூஸ் கேரியர்ல இருக்கிற அழுக்க நடு சாமத்துல துடைக்கிற, எவ்வளவு பொறுப்பான பொண்ணா இருக்க. சரி, ஃபீல் பண்ணாத. இனி எந்த பூனை வருதுன்னு நான் பாத்துக்கிறேன். என் கண்ணுல இருந்து தப்பிக்கவே முடியாது, நான் பாத்துக்கிறேன். நீ வேலையை பாரு. இவ உண்மையாவே பூனைய சொல்றாளா இல்ல மறைமுகமா என்னைய சொல்றாளா? எனக்கு என்னமோ இவ என்னைய தான் சொல்றாவ. அப்போ நேத்து ராத்திரி அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு, அதனாலதான் இப்படி சொல்லிட்டு போறாவ. ஷோ. என்ன காஃபி நல்லா இருக்கா? நல்லா இருக்க நீ. இருக்கும்ல, இருக்கும், நல்லாதான் இருக்கும். கேட்காமலே காஃபி போட்டு வந்து கொடுத்தாங்களே, நல்லாதான் இருக்கும். நேத்து ராத்திரி என்ன பிளான் போட்டோம்? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மாஸ்டர் பிளான் மாதிரி போட்ட. என்னாச்சு? அது இருட்டுல ஆள் தெரியாம குறுக்க அம்மா வந்துட்டாங்களாட்டுக்கு. ஆளை மாத்தி உள்ள போட்டு என்னாச்சுன்னு தெரியல. நான் பின்னாடி திரும்பி பார்த்தோடனே தியா நீ நின்ன உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ரூம்ல படுத்துக்கிட்டேன். சரி, அதை விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம். ஏதாவது யோசிப்போம், நல்ல பிளான் கிடைக்கும். நீ எந்த பிளானும் போட வேண்டாம், நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீங்களா? என்ன நீங்களா? எனக்கும் பிளான்லாம் போட தெரியும். இப்ப பாரு, உன் பிளான் தான் சொதப்புச்சு, என் பிளான் சொதப்பவே சொதப்பாது. சரி, என்ன பிளான்? நீங்க முதல்ல பிளான சொல்லுங்க. அது சொதப்புமா சொதப்பாதானே, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன் அர்ஜுன், ஆதி அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாருன்னு நீ எவ்வளவு பர்சன்டேஜ் நம்புற? என்ன நீ ஏதோ பிளான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் பிளான சொல்றேன். ஆதி அண்ணா அப்படி ஒரு தப்பா பண்ணவே மாட்டாரு. 100க்கு 200% அடிச்சு சொல்றேன், அவரு அந்த தப்ப பண்ண மாட்டாரு. நீ இப்படி சொல்றியா? கதிரையா சொல்லவே தேவையில்ல, அவரும் இதேதான் சொல்லுவாரு. அப்போ பிரச்சனை எங்க? தியா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அதான பிரச்சனை. அஃப்கோர்ஸ், அதான் பிரச்சனை. தியா நீ ஆதி அண்ணாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதான் ரொமான்டிக்கா ஏதாவது மாஸ்டர் பிளான் போடலான்னு பார்த்தா சொதப்பிருச்சு. அதேதான். இப்போ ஆதி அவர் மேல எந்த தப்புமே கிடையாது, அத நம்ம முழுசா நம்புறோம்ல. அத வச்சுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பிளானே இருக்க போகுது. சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? பிளான் என்னன்னு சொல்லுங்க. சொல்றது என்ன அர்ஜுன், லைவா உன்கிட்ட செஞ்சே காட்டுறேன் பாரு. இது உன் பிளான் மாதிரி சொதப்பாது. ஆனா அதுக்கு நம்ம நம்புற மாதிரி ஆதியா எந்த தப்பும் பண்ணாம இருந்தாலே போதும். ஈஸியா தியாவை கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். இவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. ஆனா ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறத பார்த்தா கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுன்னு தான் நினைக்கிறேன். எப்படியோ ஒர்க் அவுட் ஆனா சரி. எம்மாடி, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாமா, அம்மா கூட வந்து உட்காந்துரு, அது போதும். இல்லம்மா, நான் வேலை செஞ்சாதான் சம்பளம் தருவாவ. சம்பளம் தந்தா நான் படிக்கிறதுக்கு உதவும்ல. எனக்கு இதுல எந்த கஷ்டமும் கிடையாது. இங்க நீ இருக்க, அக்கா இருக்கா, உங்க கூடவே தானே நான் இருக்கேன். எனக்கு என்ன பயம்? வீட்டுல கூட சும்மா உட்காந்துருப்பேன். ஆனா இங்க பாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால பொழுது போறதே தெரியலம்மா. கடகடன்னு ஓடிடுது. நீ போய் உன் வேலையை பாருமா, நான் பாத்துக்கிறேன். ஏதாவதுன்னா அம்மா கிட்ட வந்து சொல்லணும் என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரிம்மா. இது என்ன இங்க நின்னுட்டு இருக்கு? ஏ இந்தா. சொல்லுங்கம்மா. இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, சும்மா தான் வந்தேன். பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டியா? இல்லம்மா, பைப்படியில் பாத்திரம் எதுவும் கிடக்கல. நான் போய் உள்ள இருக்கா பாத்து எடுத்துட்டு வந்து தேய்ச்சி வச்சிடுறேன். போன மாதிரிதான் உன் அக்காக்காரியும் உன் அம்மா கூட வேலைக்கு வந்தா. ஒரு 6 மாசம் கூட வேலைக்காரியா இல்ல, அதுக்குள்ள இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி ஆயிட்டா.
உனக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா என்ன? சொல்லு. அர்ஜுன் சும்மா தானே இருக்கான். இப்போ வேற நீ டாக்டர் சீட் வாங்கிவிட்ட. அதுக்குதான் உன் அம்மா கூட்டிட்டு வந்து இப்படி காட்டிட்டு திரியறாளா? எனக்கு என்னவோ நீயே அதுக்குதான் வந்திருக்கியோன்னு டவுட்டு. அதுக்கு என்ன, சந்தேகம்னா தெளிவுபடுத்திக்க வேண்டியதான். ஏய், என்ன வளர்ற? என்ன நான் வளர்றேன்னா? நீங்க தான் சந்தேகமா இருக்குன்னு சொன்னீங்க. நான் எதுக்கு வந்தேன்னு சந்தேகப்படுறிய? நானும் இங்க வரல. கதிர் மாமா இருக்காவல்ல, அவைய தான் கூட்டிட்டு வந்தாவ. என்ன காரணத்துக்காக இங்க கூட்டிட்டு வந்தாவன்னு அவை கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன இவ சரியான வாயாடியா இருப்பா போல. இவ அக்காக்காரி நம்ம என்ன சொன்னாலும் வாய மூடிக்கிட்டே நிப்பா. இவ என்ன பதிலுக்கு பதில் பேசுறா? விட்டா நான் பேசுனது ஃபுல்லா போய் கதிர்கிட்ட சொல்லிடுவா போலயே. இவகிட்ட கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். சரியான வாயாடியா இருக்கா. வாங்க போலாம். சில பேர் நிறைய வேலை இருக்கு. உங்கள மாதிரி வெட்டியா இருந்தா எப்ப வேணா போலாம். எனக்கு வந்து பாத்திரம் தேய்க்கணும், வீடு துடைக்கணும், நிறைய வேலை கிடக்கு. வாங்க சீக்கிரமா போய் கேட்டு வந்துருவோம். ஏய், எனக்கு வேலை இருக்கு. உன்ன மாதிரி வெட்டியா உட்காந்துருக்க நினைச்சியா? துமுறு எடுத்தவ. உன்னை கவனிச்சுக்கிறேன். நானும் அமைதியா போன ரொம்ப தான் பேசுறாவ. இது வீட்டுல இருக்கிற பையனை பாக்குறதா எனக்கு வேலை பாரு. என்னதியா, சாப்பிட்டியா? இல்லக்கா, இனிதான். சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டிய? என்னக்கா இப்படி எல்லாம் கேக்குறிய? நான் என்னத்துக்கு உங்களை தப்பா நினைக்க போறேன்? சொல்லுங்க. ஆதி ஐயா நெசமாவே ஒரு பொண்ணுகிட்ட பேசினாளா? ஆமாக்கா, ஆமா, நான் ஒரு பொண்ணோட தொடர்புல தான் இருக்கேன்னு அவைய வாயாலே என்கிட்ட சொன்னாவ. ஆமா, அந்த பொண்ணு உங்ககிட்ட என்னதான் சொல்லுச்சு? அதான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேனேக்கா, இவையதான் அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்காவ கல்யாணம் பண்ணிக்காம சேர்ந்து வாழலான்னு. அதுக்கு அவ சம்மதம்னு சொல்றாக்கா. போனை அட்டன் பண்ணது நானு தெரியாததுனால அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அது உண்மையான்னு போய் அவைகிட்ட கேட்டா அவையிலும் ஆமான்னு சொல்லிட்டாவ. இதுக்கு மேல அதை பத்தி பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ ஒண்ணும் இல்லையேக்கா. இனி எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு? நான் இங்க இருக்க போறதே இன்னும் ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தியா, என்ன பேச்சு இதெல்லாம்? அப்படிலாம் சொல்லாத. கண்டிப்பா ஆதி ஐயா இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாவ. என்னதான் சின்ன வயசுல இருந்தே உனக்கு ஆதி ஐயாவை தெரிஞ்சிருந்தாலும் கூட இருந்து பார்த்தாக கதிரையாவும் அர்ஜுனும். அவைய கிட்ட இது சொன்னா கூட நம்ப மாட்டாவ. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஆதி ஐயாவை அவைய பாக்குறாவ. யாருமே ஆதி ஐயா இப்படி ஒரு தப்பு பண்ணாவன்னு சொன்னா நம்ப மாட்டாவ தியா. அப்போ நான் கேட்டது நான் பார்த்தது எல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களோ? ஐயோ, ஆனா அப்படி சொல்லல தியா. அந்த பொண்ணு தானே பேசுனா, ஐயா பேசல. அதனால சொன்னேன். அந்த பொண்ணு தான் பேசினா. அதான் நான் அவர்கிட்ட போய் கேட்டேனே, அந்த பொண்ணு இந்த மாதிரி சொன்னாலேன்னு. அதுக்கு எதுக்கு அவர் ஆமான்னு சொல்லணும்? அதான் தியா, எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, ஆதியா அந்த பொண்ணுகிட்ட அப்படி கேட்டுக்க மாட்டாவதியா. ஐயோ அக்கா, அவர் கேட்டதோட நிப்பாட்டல, அந்த பொண்ணோட தொடர்புல இருக்காரு. அவர் தான் சொன்னாவலே நான் இப்படி கேட்டதுக்கு ஆமாண்டின்னு. இதுக்கு பிறகு நான் என்னத்தை நம்பி எத்த கேட்டு எதை நிரூபிக்கணும்? அவரே வாயால ஒத்துக்கிட்ட பிறகு நான் என்னத்தை தேடி அலையணும் சொல்லுங்க. சரி தியா, நீ சொல்றதெல்லாம் சரினே வச்சுப்போம். இப்போ ஆதியா நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சுட்டா நீங்க இருந்துருவல்ல. அதுக்கு முதல்ல நிரூபிக்கணுமேக்கா. அவரு நல்லவருன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட கிடைக்காது. இல்ல தியா, கண்டிப்பா அவரு நல்லவருன்னு உன்கிட்ட நிரூபிச்சு காட்டுறேன். ஆமா, அந்த பொண்ணு பேரு என்ன சொன்ன? இப்ப எதுக்கு அதெல்லாம்? இல்ல, சும்மாதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு. தெரிஞ்சு என்ன செய்ய போறிய? குழந்தை ஆசைப்பட்டுதான்றதுக்காக அவளை கூட்டிட்டு வந்து சேர்த்துக்க போறீங்களா என்ன? தியா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படி பண்ணுவேனா? நீங்க பண்ண மாட்டிய. பண்ணனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வரேன். அவர் வாயாலே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு பருவே. நீ என்னக்கா பண்ண சொல்றிய?
என் புருஷன் கூட வாழணுன்றதுக்காக அவளுக்கு நிச்சயமான கல்யாணத்தையே நிறுத்திட்டு வந்திருக்காக்கா. எவ்வளவு புனிதமான காதல் இல்ல, சேர்த்து வைங்க. அப்பயாதான் நல்லா இருந்துட்டு போட்டோம். என்னது இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற எதுவுமே உண்மையா இருக்காது. அத நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அந்த பொண்ணோட பேர் மட்டும் சொல்லு. அவ பேரா பிரீத்தி. அவைய பிரீத்தின்னு தான் சேவ் பண்ணி வச்சிருந்தாவ. பிரீத்தியா? ஆமாக்கா. சரி, என் கூட ஒரு நிமிஷம் வா. எங்க? நீ நினைக்கிற எதுவுமே உண்மை இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஆதி அப்படிப்பட்டவரா இருக்க மாட்டாரு. மா மா என்னாச்சு? அம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க? மா வாடி. அம்மா என்னம்மா ஆச்சு? என்னதுக்கு இப்படி வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்கா? சொல்லி சொன்னா நம்ப மாட்டேடி. என்னம்மா? இந்த வீட்டுல பேய் இருக்குடி. என்னது பேயா? ஆமாண்டி. அம்மா விளையாடாதம்மா. ஏடி நான் என்னதுக்கடி உன்கிட்ட விளையாட போறேன்? நேத்து நைட்டு வீட்டுல கரண்ட் நின்னுச்சு. யாரோ என்ன பின்னாடி வந்து தள்ளிட்டாங்கடி. ஆனா பின்னாடி தியா தாண்டி வந்துட்டு இருந்தா. அவ தள்ளி இருக்க மாட்டா. அவ என்னதுக்கு என்ன தள்ள போறா? ஏம்மா நல்லா தெரியுமா உன் பின்னால தியா தான் வந்தாளா? நீ கூட 2-3 நாளா ஒழுங்கா சாப்பிட மாட்டா, ஒரு வேலையும் செய்ய மாட்டான்னு சொன்னியம்மா. ஆமாண்டி. ஒருவேளை அவ உடம்புலதான் பேய் இருக்குமோ? என்னடி சொல்ற? நீ தானம்மா சொன்ன யாரோ பின்னாடில இருந்து தள்ளினாவன்னு. அவதானே பின்னாடி நின்று இருந்தா. சும்மா இருக்கும்போது அவ எதுக்குமா தள்ள போறா? எனக்கு என்னமோ அவன் மேலதாம்மா சந்தேகமா இருக்கு. ஆமாண்டி. ராத்திரி தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போனா நிறைய நாயினி என்னென்னமோ சத்தம் கேக்குதுடி. சரிம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏடி நில்லடி. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ அப்படியே நழுவ பாக்குற? சிந்தாரி, இன்னைக்கு ராத்திரி நீ என் கூட தான் தங்கணும். உன் அப்பா பக்கத்துல தாண்டி தூங்கின. அந்த ஆளு குரட்டை அடிச்சு தூங்க ஆரம்பிக்கிறவர் காலையில தாண்டி எழுந்திருக்கிறாரு. சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க மாட்டாரு. இன்னைக்கு நீ இங்கே இருடி. அம்மா, அஜய் பிங்கிலாம் குழந்தைங்கம்மா. பேய பார்த்தா குழந்தைங்க பயப்படுமா? வேணா ஒண்ணு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச பூசாரியை வேணா கூப்பிட்டு வரேன். தியாவை உட்கார வச்சு பேய் ஓட்டினா எல்லாம் சரியாயிடுமா? நாளைக்கு காலம்பரையே கூப்பிட்டு வந்துடுறேன். நாளைக்கு காலையிலயா? ஏடி இன்னைக்கு ராத்திரி எப்படி ஓட்டுறது? எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருமா. நாளைக்கு காலையில பூசாரியோட வரமா. நான் இப்ப வீட்டுக்கு கிளம்ப. ஏடி இருடி, சாப்பாடு கொண்டு போ. சாப்பாடா? எம்மா வேண்டாம்மா, நான் வீட்டிலேயே சமைச்சுக்கிறேன். அண்ணி, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லாம எங்களை கூட்டிட்டு வந்து கதவை சாத்திட்டு நிக்கிறிய. ஒரு நிமிஷம் இரு அர்ஜுன், உனக்கே எல்லாம் தெரியும். அண்ணி, யாருக்கு கால் பண்றீங்க? வெயிட் பண்ணு. இப்போ நான் ஆதி அவியலுக்கு தான் கால் பண்றேன். சொல்லுங்க அண்ணி. அண்ணி கேக்குதா? சொல்லுங்க. ஆதி, நான் யாருன்னு தெரியுதா? மீனா அண்ணி. தெரியாம வந்துருச்சு, சாரி. ஓகே அண்ணி. அம்மா, இப்ப எதுக்கு அண்ணனுக்கு கால் பண்ணீங்க? இல்ல, நான் கால் பண்ணி நான் தான் பிரீத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னா ஆதி அவிய எப்படி பேசுறாவன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இல்ல, அவங்களுக்கு உண்மையாவே அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அவங்க பேச்சு வேற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஆதி கோவப்படுவாரு. அப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு கால் பண்ணேன். அதுக்கு உங்க போன்ல இருந்தா பண்ணுவிய? உங்க போன்ல இருந்து பண்ண அவைய கண்டுபிடிக்க மாட்டாளா? இதான் உங்க பிளானா? அதுக்கு நான் போட்ட பிளானே பரவாயில்ல. ஐயோ, அத மறந்துட்டேன். என் போன்ல இருந்து பண்ண அவைய கண்டுபிடிச்சிருவாவல்ல? கண்டுபிடிச்சிருவாவ இல்ல, கண்டுபிடிச்சிட்டாவ. தியா அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் மீனா அண்ணியும் ஒரே கிளாஸ், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். மீனா நல்லா படிப்பா. அவ படிக்கிறத வச்சு நான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டேன்.
ஆனா எம்புட்டு அடி முட்டாளா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன பண்றது, அண்ணியா வேற ஆயிட்டா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியா மனசு விட்டு சிரிக்கிறா. கடவுளே, இவ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ஆதிக்கும் தியாவுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாமே கூடி சீக்கிரம் சரியாயிடணும். நெக்ஸ்ட் பிளான் போடணுமா? சாரி தியா, இதுல என்னக்கா இருக்கு? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். என்ன அர்ஜுன் இப்படி ஆயிடுச்சு? இதுக்குதான் முன்னாடியே பிளான் என்னன்னு என்கிட்ட சொல்லணும். என்னன்னு கேட்கும்போது லைவா பாருன்னு சொன்னேன். லைவா ஊத்திக்கிச்சா. பட் இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். தியா, நீ எப்படி சிரிச்சாங்க பாத்தியா? ஆமா அர்ஜுன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவ சிரிச்சு நான் பாக்குறேன். சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரையும் நல்லபடியா சேர்த்து வைக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். தியா, நீ கண்டிப்பா மனசு மாறுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி அர்ஜுன். சொதப்பிருச்சு. ஆதி அவைக்கிட்ட என் நம்பர் இருக்குன்றது எப்படி மறந்தேன். ச்சே.